நன்றி நன்றி.
எனக்கு மாபெரும் மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமாகிய மேட்டூர் கிராமத்தினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குறைந்தது ஒரு ஆயிரக்கணக்கான மேடைகளை சந்தித்திருக்கிறேன். அதில் ரசிகர்களை அவர்கள் ரசிப்புத்தன்மையை ரசித்தும் இருக்கிறேன். ஆனால் இது போன்ற மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மனுக்கு அவனுடைய கழுத்தில் அதான் இப்படி ஒரு மாலையை நான் பார்த்துருக்கேன். அதுவும் இந்த பகுதியில் இவ்வளோ பெரிய மாலையை நான் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அதுவும் நம்ம மதுரை மாவட்டத்தில் நான் கண்டதில்லை. நம்ம மேட்டூர் கிராமத்தில் மட்டும்தான். அதனால் இவ்வளோ பெரிய எனக்கு கழுத்து கொஞ்ச நேரம் கூட தாங்க முடியல. அந்த அளவுக்கு இவ்வளோ அழகான மாலையை அணிவித்த அன்பு கிராமத்தரனுக்கும் மற்றும் விழாமணி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற விழா குழுவினர்களுக்கும் நான் என்ன பேசிகிட்ருக்கேன் என்பதை கவனிக்க கூட நேரம் இல்லாமல் அதை பற்றி உரையாடி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நன்றி விடை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். நினைக்கின் இருகாலும் தோன்றும் வெஞ்ச மலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்மணி மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நன்றிக்க நம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான் முருகா முத்துக்குமரா உன்னையே நம்பியிருக்கும் இந்த வள்ளிக்கும் என நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதுதான் எமக்கு வேலை. இந்த செவ்வேளை எவ்வேளை வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். ஏன் கந்த வேலை நினைக்கணும்? அப்போதான் நம்ம வந்த வேலை சரியாக நடக்கும். எது நாடகத்துக்கு வந்த வேலையா இல்லை நாடகம் பார்க்க வந்த வேலையா? நம்ம பூலகத்திற்கு வந்த வேலை சரியாக நடக்கணும்னா கலியுகத்துக்கு தலைவர் யார் தெரியுமா? கலியுகம் வர்றதுன்னு கந்தபெருமான். அதனால் தலைவரை பார்த்துட்டோம்னா கிராமத்துக்கு என்ன தேவையோ அது உடனே கிடச்சிரும். நல்ல மனுஷனாக இருந்தாருன்னா இப்போ இந்த ஒரு களம் அமைக்கிறாங்கல்ல விவசாயிகளுக்கெல்லாம் கதிர் அடிக்கிற அந்த களம், அவர் நல்ல தலைவராக இருந்தாருன்னா அந்த கிராமத்துக்கு வரக்கூடிய அந்த களத்தை பொதுவான ஒரு இடத்துல அதை அமைச்சு அந்த களம் அதுதான் பொதுவான இடத்துல அமைச்சு அது கிராம மக்களுக்கு உதவியாக இருக்கிறபடி செய்வார். கொஞ்சம் சுயநலமான தலைவராக இருந்தால் என்ன பண்ணுவார்னா அவர் சொந்த வீட்டுக்கு பக்கத்தில் போட்டுக்கிட்டு இது நானாக சொந்த காசில் கட்டினது அப்படி சொல்லுவார். அது மாதிரி இந்த சிமெண்ட் சாலைகள்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ அது உண்மையிலேயே நல்ல மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல தலைவராக இருந்தாருன்னா அது அவங்க அந்தந்த தெருவில் உள்ள சாலைகளுக்கு அதை பயன்படுத்துவார். இல்லைன்னா அவர் வீட்டுக்கே பாதை இல்லைனாலும் அவன் அந்த சாலையை அவர் வீட்டுக்கு போட்டுக்கிடுவார். இதுதானே உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது, எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. அதனால் நம்ம தலைவர் இருக்காரே ஒரு அற்புதமான தலைவர், பொதுநல தொண்டன். ஏன்னா எல்லா தெய்வத்துக்கும் முனீஸ்வரர் துணை, கருப்பசுவாமி துணை, முத்துமாரியம்மன் துணை இப்படி தான் இருக்கும். ஆனால் கலியுக வரதனான கந்தபெருமான் மட்டும்தான் யாமருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் மட்டும்தான். நம்ம ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, வேதனையாக இருக்கும் பொழுது ஒரு நண்பர்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? புண்பட்ட மனசை நம்ம ஆளுக கப்பு கப்பு கப்புன்னு போக அது இல்லை, புகை விட்டு ஆற்று. மனசில் புகை இல்லை, புகைன்னா மனசில் உள்ள கஷ்டத்தை ஒரு நல்ல நண்பர்கள்ட்ட சொல்லணும். அப்படி நண்பர்கள்ட்ட சொல்லும் பொழுது அதுவும் வேறு யார்கிட்டையும் சொல்லாத நண்பராக பார்த்து சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நானாக சொல்ல மாட்டேன், மாப்பிள்ளை உளறினாலும் உளறிடுவேன் அப்படின்னு அமைதிப்படையில் சொன்ன மாதிரி
அப்படி சொல்கிற நண்பர்களை பார்த்து சொல்லும் பொழுது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அவர் தான் நல்ல நண்பர். அதனால் முருகப்பெருமான் கடவுள் மட்டுமல்ல, நமக்கெல்லாம் நல்ல நண்பர். அதனால தான் யாம் இருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய வெறும் முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானை கந்த வேலை வணங்கிடுவோம். அதனால தான் வந்த வேலை சரியாக நடக்கும். முத்தமிழில் பாட வந்தே. அற்புதமாக இருக்கு ஒலிபெருக்கி, உண்மையிலேயே நன்றி நன்றி. அழகுபடுத்தி எடுக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் மாயகுடம் மாதவன் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டே. முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே வேலென்றால் வீரமரும் கந்தனின் கருணை வரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே. ஆறுமுகம் கொண்டு ஆறுதல் தந்து கோடி நலம் காக்க குருவரனே. முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே பாரதத்தாய் மடியிலே பண்புடனே தமிழுகிறேன். பாரதத்தாய் மடியினுடே பண்புடனே தமிழுகின்றேன். பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகிறேன். பழமையில் நினைவூட்டும் ஐந்தமிழில் பாட வந்தேன். கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாகவே தனி தமிழே. காலவரலாறு போற்றி புகழ்வாடும் கவிதையாகவே வாழமுறையோடு நன்மை பல கேட்டு வாழ வழி கூறும் திருப்புகழே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். தமிழை பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். நன்றி 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 நன்றி. நான் ஒரு நாடக நடிகை என்பதை விட மிகப்பெரிய தீவிரமான நாடக ரசிகை. ஆமாம், சின்ன குட்டி பிள்ளையிலேருந்து விவரம் தெரிஞ்ச நாட்கள்லேருந்து முதல் ஆளாக நான் தான் அப்படி தான் உட்காந்துருப்பேன். ஆமாம், உண்மையை தான் சொல்கிறேன். அப்படியே நாடகம் பார்க்கும் பொழுது அதிகமாக நான் பார்த்து ரசித்த ஒரு மிக சிறந்த நடிகர், நாடக கலை உலக ஜாம்பவான் பொன்னமராவதி ஏஆர் ஆறுமுகம் அப்பா அவருடைய நாடகங்களை நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அந்த சின்ன வயசுலேயே பட்டை மரத்தில் ஆணி அடித்தா சிரமம், பச்சை மரத்தில் ஆணி அடித்தோம்னா சத்தக்குன்னு பதஞ்சிடும். அதுபோல் நான் அந்த சிறு வயதில் அவருடைய நாடகங்களை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பாடல் பாடுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பாடல்கள் பாடுவார். அது என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்தது, நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே இந்த அன்பை வளர்க்கணும் அப்படின்னு பாடுவார். அந்த வரிகள் ரொம்ப எனக்கு ஆழமாக சிறு வயதில் எனக்கு பதிந்தது. அது என்னுடைய வாழ்வில் இப்படி இறைவனுடைய அனுகிரகத்தால் அது நடக்கும்னு அன்று நான் நினைக்கல. இன்று நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால தான் பகவத்கீதையில் கூட எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக நீ ஆக்கப்படுவாய் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா என்பதை நான் இப்போ தற்பொழுது உணர்கிறேன். அது அப்போ நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே இந்த அன்பை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படிங்க அன்பை வளர்க்கிறது? இன்றைக்கி நான் வருவேன், நாளைக்கு வேறு அடுத்த நாடகத்துக்கு வேறு ஒருத்தவங்க வருவாங்க. எப்படி இதை வளர்க்கிறது அப்படின்னு சொன்னால், ஆழமாக பதிகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் சொன்னேன்னா
அந்த நட்பு தொடரும் இல்லையா. அதாவது வாழ்க்கையில் இந்த உலகத்திலேயே சிறந்த ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் யார் தெரியுமா? நாம் பட்ட அனுபவங்களே இந்த உலகத்தில் சிறந்த ஆசான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. காசிக்கு போகக்கூடிய காசியில் நம்மலாம் தமிழர்கள், காசியில் வடநாடு அங்கே நம்ம தமிழ் அதிகமாக பேச மாட்டாங்க. தமிழர்கள் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. செட்டியார்கள் அங்கே மடங்கள்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம அவங்க தங்குறதுக்கு அந்த காசியில், ஏன்னா காசியில் இறக்க முக்தி அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி காசியில் தமிழ் சங்கமத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த காசி விஸ்வநாதரும் நான் வணங்கக்கூடிய பாலசுப்ரமணியரும் அவருடைய அனுகிரகத்தில் அந்த காசிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அப்படி அந்த கலை நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் குளிராக இருந்தது. தங்கும் வசதியெல்லாம் எங்களுக்கு அற்புதமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே போய் அந்த குளிரில் டீ சாப்பிடணும்னு எனக்கு இந்த குளிருக்கு டீ சாப்பிடணும்னு மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்த உடனே அங்கே அந்த குவளை மண் குவளையில் கொடுக்குறாங்க. 5 ரூபாய்க்கு ஒன்று, 10 ரூபாய்க்கு ஒன்று, அந்த மாதிரி. என்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் அது என்னன்னு சொல்லி வாங்குறதுன்னு தெரியல. நான் ஆரம்ப காலத்தில் அடிக்கடி சொல்லுவேன், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் தான் நம் தாய்மொழி. இப்படி நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன். அது எவ்வளவு தவறு என்பதை இன்று நான் உணர்கிறேன் என்னுடைய அனுபவ ரீதியாக. அவங்க போனால் பணத்தை கொடுக்குறாங்க, டீயை கொடுக்குறாங்க, வாங்கி குடிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் அதுக்கு பேர் சொல்லி யாரும் வாங்கி குடிக்கல. ஏன் நேரம் அப்படி? அப்போ உடனே யாராவது ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு இப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் தைரியமான ஆள். டெல்லியில் கொண்டு போய் விட்டாலும் பேரை கேட்டு வந்துருச்சு சேர்ந்துருவேன் இந்தியாவுக்கு. அப்படி ஒரு குணம். ஏன்னா எங்கள் அப்பா தான் சொல்லும், நடக்க கால் இருக்குது, பேச வாய் இருக்குது, ஆண்டவன் நம்ம கொடுத்துருக்க, அப்புறம் என்ன கவலை, கேட்டுக்கிட்டே வந்துட வேண்டியது. அப்படி நான் தனியாக தான் நடந்து வந்தேன். அப்போ அந்த காசி விஸ்வநாதரே ஒருத்தரை அனுப்பிச்ச மாதிரி எனக்கு தோன்றியது. அந்த நேரத்தில் அவர் ஒரு 10 ரூபாயை கொடுத்து சொன்னார், சாயா அப்படின்னாரு. சாயான்னு சொன்ன உடனே அவர் கொடுத்தாரு, வாங்கி சாப்பிட்டாரு. ஓஹோ, இதுக்கு பேர் சாயா. அம்மா நம்ம நாட்டில் தான் டீ காஃபின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் போல் அப்படி சொல்லி அது நான் உடனே 10 ரூபாயை கொடுத்து சாயா அப்படின்னு உடனே அவர் ஒரு கப்பு அந்த கூழையில் கொடுத்தாரு, வாங்கி குடிச்சிட்டு சின்ன அனுபவம் தான் இது. ஆனால் இதுலேருந்து நான் மிகப்பெரிய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தமிழ் மொழியை மட்டும் கற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். நன்றி. உணர்ந்து கொண்டு கைதட்டி அன்பு நெஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி. ஆனால் தமிழ் இல்லாமல் வேறு பிற மொழிகள் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலத்துக்கு போனால் கூட ஒரு டீ கூட குடிக்க முடியாது. சாயான்னு தெரிஞ்சாதான் வடநாட்டிலேயே நம்ம டீ சாப்பிட முடிகிற நிலைமையை தெரிந்து கொண்ட பிறகுதான் பாரதியாரை பற்றி நான் ஓரளவு படிச்சிருக்கேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளுடைய அர்த்தம் பிறகுதான் எனக்கு புரிந்தது. பாரதியார் 17 மொழிகளை கற்றவராம். 17 மொழி கற்றவர்கள்லாம் படிச்சிருக்கேன். எப்போ உணர முடிஞ்சது? காசிக்கு போன பிறகுதான் உணர முடிஞ்சது. 17 மொழிகளை கற்ற பாரதியார் சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்குமே இல்லையா அப்படின்றாரு. அப்போ தான் தெரிஞ்சேன், இந்த வாசகத்தை நான் ஏற்கனவே படித்தது தான். ஆனால் படித்ததை உணர்ந்தது எப்பொழுது? நாம் அனுபவப்படும் பொழுது தான். அதனால் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் நம் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதே என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதுபோல் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ முத்தமிழில் கூட நாடகத்தமிழ் தான் இருக்குது. கரகாட்ட தமிழோ கச்சேரி தமிழோ இல்லை.
கண்களை குளிர்ச்சியான விஷயங்களை பார்க்குறது தான் கடவுள் கொடுத்துருக்கான். அதெல்லாம் குளிர்ச்சி இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாருங்கள். கரகாட்டம், கச்சேரி, ஆடல், பாடல் அதெல்லாம் பாருங்கள். ஆனால் நாடக கலையை மறந்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதுபோல் அக்ர விளக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், ரூப சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாடனம், நாடகம் 64 கலைகளில் 20வது கலையாக வரக்கூடியது நாடகக்கலை மட்டும்தான். கரகாட்ட கலையோ கச்சேரி கலையோ இல்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கலையும் ரசிங்க, நாடக கலைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதுதான் என்னுடைய மீண்டும் ஒரு பணிவான வேண்டுகோள். சரி, இப்போ நம்பிராஜுடைய வளர்ப்பு மகள் நான். என்ன இது இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். யார் யார் மனதில் பதிஞ்சிருக்கோ அவங்க மட்டும் ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். நன்றி நன்றி. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை புரிகிற மாதிரி சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். தம்பிராஜுடைய வளர்ப்பு மகன் நான். காவலுக்கு செல்ல வேண்டிய கடமை. எதை கடமைக்கு காவலுக்கு போனோம் அப்படி இல்லாமல் கடமை உணர்ச்சியோட காவலுக்கு போனோம். அப்போ தான் அப்பா சொல்கிறதா மந்திரம், அம்மா தான் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் நல்லவர் தான், அவர் சாப்பிட்ட சரக்கு மட்டமான சரக்காக இருக்கு. பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் நம்ம சகஜம் தானே. அது அன்பு அன்பு. நீங்கள் கொண்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா போதுன்னு. நீங்கள் ஒருத்தர் மட்டும்தானே பேசிகிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதனால் அப்பா அம்மாவை தான் இந்த உலகத்தில் எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்க, நம்மளுடைய அப்பா அம்மாவை மறந்துடாதீங்க, அவ்வளோதான். என்ன பாட்டு, என்ன பாட்டு சொல்லுங்கள். மாரியம்மனா? இப்போ தான் முருகன் பாட்டு தானே பாடு. இப்போ தானே முருகன் பாட்டு பண்ணேன். தமிழில் பாட வந்து அது முருகன் பாட்டு தானே. சரி, மீண்டும் முருகனுடைய பாடலை பாடுவோம். இதில் என்ன இருக்குது, ரசிகர் விருப்பம் தான். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும்.
நம்பிராஜுடைய ஏன்னா நிறைய பெண்கள் அதான் அது தெரியாமல் செய்கிறாங்களா அதை தெரிஞ்சு செய்கிறாங்களேன்னு எனக்கு தெரியல. ஐயப்பனுடைய பாடலை என்னுடைய வயதில் உள்ள பெண்கள் பாடக்கூடாது, முறை தான் முறை. ஆமாம், ஏன்னா சின்ன பிள்ளைங்க மாலை போட்டு போய் பார்த்துருக்கீங்க, வயசான பெரியவங்க மாலை பெண்கள். ஆனால் என் வயதில் உள்ள பெண்கள் யாராவது போயிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் பாடக்கூடாது? பாட்டு கூட பாடக்கூடாது, பாடலாம்ல அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். இப்போ முருகனுக்கு மாலை போட்டு பஜனை வைக்கும் பொழுது எல்லா பெண்களும் வந்து என் வயதில் உள்ள பெண்கள் பாடுவாங்க. ஆனால் சபரிமலை ஐயப்பனுக்கு பஜனை வைக்கும் பொழுது என்னுடைய வயதில் உள்ள பெண்கள் யாராவது பாடல் பாடி பார்த்துருக்கீங்களா? அதுபோல தான் இதுவும். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பாடல் பாட மாட்டேன். இது வயசு இருக்குது, அந்த வயசில் நாடகத்துக்கு நீங்கள் என்னை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா பாடுவேன். சரி இருக்கட்டும். இப்போ கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சடாச்சரன், ஆறுமுகன், சரவணபவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகன், குக்குடுகதாரி, மங்கை ஏரி, இப்படி பல பல பெயர்களை பெற்றவர் மட்டுமல்ல, பல பல பெயர் பெற்றவர் அவர். அப்படிப்பட்டவரை நான் விரும்புகிறேன். ஏன் விரும்புகிறேன்? பெயர் பெற்றவர்னால பல பேர் விரும்பதான்ப்பா செய்வாங்க. நீங்கள் எந்த துறையிலையும் பேர் வாங்காத வரைக்கும் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எந்த தொழிலையும் அந்த தொழிலில் நீங்கள் பேர் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா காய்ச்ச மறந்தால் கல்லடிப்பட ஆரம்பிக்கும். கல்லெறிக்கி கூட தப்பிச்சிடலாம், ஆனால் கண்ணெறிக்கி தப்புறது ரொம்ப சிரமம். செய்வினை அப்படிங்கிறது அப்படியெல்லாம் ஒன்று இருக்கா அப்படின்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் அப்படியெல்லாம் இருக்குது. 64 கலைகள்லேயும் மாந்திரிக கலைன்னு ஒரு கலை இருக்குது. அப்போ அது உண்மை தானே? அதை வச்சு படித்ததை வச்சு சொல்கிறேன் இருக்குன்னு. சரி, அது இருக்கட்டும். 18ஆம் படி கருப்பருடைய வரலாற்றை படித்தாலே அதில் கூட மாந்திரிகம் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இருந்தாலும் கூட எனக்கு அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். முருகனை நான் விரும்புகிறேன். நான் விரும்பி என்னங்க பண்ணேன், அவர் என்னையை விரும்பணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம். ஏன்னா நாம் விரும்புகிறவங்கள விட நம்மளை விரும்புகிறவங்கள தான் விரும்பணும். அவரை நான் எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க? எப்படி? முருகனை நான் முதல்ல ஏன் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பேர் வாங்குறேன்னு சொன்னேன்ல, திருவாளர் கே.ஆர். ராமதாஸ் அவர்களே, நீங்கள் எத்தனை வயசுல இந்த ஹார்மோனியத்தில் பேர் வாங்கினீங்க? 35 வயதிலா? 35 வருட அனுபவமா? 35 வயதில் இல்லையா? நான்லாம் 17 வயதில் இந்த கலை உலகத்துக்கு அடி எடுத்து வச்சேன். உண்மை அது. நிறைய பேர் திலகவதி அம்மா உங்களை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 20 வருஷமாக பார்க்குறேன். 20 வருஷம் பார்க்குற. சரி, நான் எத்தனை வயசில் நாடகத்துக்கு வந்தேன் அது முக்கியம் இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு வயது கிடையாது. இந்த கமலஹாசன் ஐயா இருக்கார்ல, அவர் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நடித்து நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? களத்தூர் கண்ணம்மா. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, காதில் பூ வச்சுக்கிட்டு பாடுவார்ல, பார்த்துருக்கோம்ல. ஆனால் அரசியலை நினைக்க வேணாம் தயவுசெய்து. எம்ஜிஆர் சின்ன குழந்தைய நடித்து நீங்கள் எப்பாவது பார்த்துருக்கீங்களா? அவர் கதாநாயகன் நடந்து 40 வயசில். அப்போ கலைஞர்களுக்கு வயது கிடையாது. ஏன்னா உடல் மாற்றம் வேணால் ஏற்படலாம், உள்ளத்தில் உள்ள அந்த கலை 16 வயசுலேயே தான் இருக்குது எப்போவுமே. இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். முருகனை நான் விரும்புறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் இப்போ ஒரு 17 வயசில், ஒரு 15 வயசில், 30 வயசில் இப்படித்தான் பேர் வாங்குவாங்க. ஆனால் முருகப்பெருமான் அப்படி கிடையாது. சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றவர் இல்லையா? அதனால் அவரை நான் விரும்புகிறேன். அப்படி நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னாச்சு? அது இல்லை, என்னையா பெரிய வீடு, பெரிய வீடு, கைலாய மலை, எனக்குன்னு தனி வீடு அமைக்கிறையா அப்படி சொல்லி தனக்காக தனி படை வீடு அமைத்து கொண்டவர் யார் என்றால் முருகப்பெருமான் இல்லையா?
இல்லையா? அப்போ அதனால் நான் அவர் விரும்புகிறேன். அந்த வயசில் தனக்காக படை வீடு அமைக்க முடியுமா, வீடு கட்ட முடியுமா? முடியாது. ஆனால் அதனால தான் அவரை நான் விரும்புகிறேன். அப்படி நீங்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க. அப்புறம் என்ன? அது இல்லை. ஒரு கிழவிய 2 ராத்திரி அந்த ஆளு தூங்க விடாமல் பண்ணியிருக்காரு. இன்னதாங்க நான் சொல்லலை, புராணம் சொல்லுது. நீங்கள் எல்லாரும் அழகர்களுக்கு போயிருக்கீங்களா? அழகர்களுக்கு மேலே என்ன இருக்கு? முருகன் எப்படி இருக்காரு? மாடு மேய்க்கும் சிறுவனாக இருக்காரா? இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கதை தெரியுது பெரிய விஷயம் இல்லை. சுருக்கமாக சொல்லிடுவோம். பாட்டி மிகப்பெரிய தமிழ் மூதாட்டி, கலைவானுடைய மறு அம்சம். ஆனால் கல்வி திறன் அதிகமாக இருக்கு அவளுக்கு. ஆனால் அறிவு இருக்கு, கூடவே ஆணவம் இருக்கு. எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் ஆணவம் இருந்தால் பெரிய வைக்கோல் போர் இருக்கு, அதில் சின்ன தீப்பொறியை வச்சா என்னாகும்? அவ்வளவையும் அழைச்சிடும். அப்போ எவ்வளவு அறிவு இருந்தாலும் கொஞ்சம் ஆணவம் இருந்தாலும் கூட அவ்வளவு அறிவையும் அந்த ஆணவம் அழித்து விடும் என்பது என்னுடைய அந்த கதை தான் இது. அப்போ அங்கேருந்து வர்றா அபிபிராட்டி வர்றா. மாடுமைக்கு சிறுவனாக முருகப்பெருமான் நாவற்கனி மரத்தின் மேலே அமர்ந்திருக்காரு. இது எல்லாருக்குமே தெரியும். நாவற்கனி என்ன பாட்டி ரொம்ப முகம் வாட்டமாக இருக்கு? என்ன? ஆமையா சாமி பசிக்குது, 2 பழம் பறித்து போடு அப்படின்னு சொன்ன உடனே முருகன் என்ன பண்ணார்? சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? கிழவிக்கு ஒரே யோசனை. நாவற்கனியில் எதிராக சுட்ட பழம் இருக்குது. இந்த சின்ன பொடி பைய நம்மளே வேலை பார்க்க பார்க்குறானே, அப்படியா? இப்போ ஏன் திறமை நான் காட்டுறேன் அப்படி சொல்லி கிழவி என்ன பண்ணா, சரி 2 சுட்ட பழம் போடு பார்ப்போம் என்ன பண்ணுவான்னு பார்ப்போம் அப்படின்னு யாவனை சோதிக்கிறான் முருகனை. அப்போ சுட்ட பழம் கேட்டால கிழவி என்ன பண்ணுறது அப்படின்னு முருகன் பழங்களை பறித்து போடலை, கிளைய ஆட்டி விடுறாரு. ஆட்டி விட்டால் என்ன ஆகும்? கனிந்த பழங்கள் மட்டும்தான் கீழே விடும். அங்கே தான் விஷயமே இருக்குது. அப்போ கனிந்த பழங்கள் கீழே விழுந்தால் அதை அந்த நாவற்கனுடைய தோல் மென்மையானது. சட்டுன்னு கீழே விழுந்து மண் ஒட்டிச்சா எடுத்தா மண் இருக்கேன்னு பூ அப்படின்னு ஊதுனா மேலே இருந்த முருகன் கேட்டார், பாட்டி இன்னும் இந்த ஊதுறிய பழம் ரொம்ப வச்சுடுதோ அப்படின்னு கேட்டார். அப்போ உடனே பாடுறா ஔவையார், கருங்காலி கட்டைக்கு வாய்நானா கோடாரி, இருங்கதலி தண்டுக்கு நானும், பெருங்கானில் கார் எருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், ஈரிரவு துஞ்சாது என் கண் அப்படின்னு கவியை பாடுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பெரிய புலவர்களெல்லாம் வென்ற நான் கருங்காலி கட்டை இருக்கே, அதை கூர்மையான கோடாரி இருந்தாதே வெட்ட முடியும். அப்படிப்பட்ட பெரிய பெரிய புலவர்களெல்லாம் தோற்கடிச்ச நான் சின்ன வாழைத்தண்டுக்கிட்ட போய் நெளிஞ்சு போயிட்டேனே அப்படின்னு சொல்லி ஈரிரவு 2 இரவு தூங்காம இதே சிந்தனையில் இருக்கா. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், கட்டுனா இவரை கட்டணியா, ஏன்னா கிளவியவே அந்த ஆளு 2 ராத்திரி தூங்க ஓடாம பண்ணியிருக்காரு. இப்போ நான்லாம் கிடைச்சேன்னா எத்தனை ராத்திரி இந்த மாதிரி ரசிகர்களை சந்திக்க வச்சு அறிவுபூர்வமான விஷயங்களை நமக்கு படிக்க வச்சு இப்படி புகட்ட வைப்பார் அப்படின்னு நான் ஒரு கணவனாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செய்யாமங்கலம் அதே சிந்தனையிலேயே இருங்க. உங்களுக்கு தான் செய்யாமங்கலம்னு பேர் வச்சோம். சரி, எப்படிங்க முருகனை நான் எப்படி விரும்புகிறேன்னு சொல்கிறேன். என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா, என்னை விட்டு ஓடி போக முடியுமா, நீ முடியுமா, நீ உள்ளம் தெரியுமா, கண்ணுக்குள்ளே புகுந்து நடுக சொன்ன பெண்ணே, எண்ணத்திலே நிறுதுகதை இடபிடித்த பெண்ணே, எந்த நன்மை தந்தை சம்மதித்த பெண்ணே, சம்மதித்த பெண்ணே, அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பெண்ணே,
ராமதாஸ் அவர்களே, சொல்லுங்க. பாடல் பாடும் பொழுது பிழை இல்லாம பாடணும். ஆமா, அன்னம் போல நடை நடந்து வந்து அருகம் இருந்து ஞானத்தோட குனிந்து, ஞானத்தோட நாணத்தோடவா, நாணத்தோடவா ஞானத்தோடவா, ஞானத்தோட, ஞானத்தோட, ஞானத்தோட இல்ல, நாணம், அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. எப்போ பாடும் பொழுது ஞானத்தோட அன்னம் போல நடை நடந்து வந்து நான் அருகம் இருந்து நாணத்தோடு ஓடி போக முடியுமா, நீ முடியுமா, நாம் இருவரில் ஒருவர் எனக்கு தெரியுமா, தெரியுமா. ஆடி முழுதும் நடைய நடைய மழை இருக்கிறடி, விலாசி வெள்ள மழைய வழிய அலை இருக்கிறடி, நீல வெளிகள் மயங்கி மயங்கி கதை படிக்கிறடி, நினைவு வந்து மனதிலிருந்து குரல் கொடுக்கிறடி. ஆடி முழுதும் நடைய நடைய மழை அடிக்கிறடி, விலாசி வெள்ள வழிய வழிய அலை இருக்கிறடி, நீல வெளிகள் மயங்கி மயங்கி கதை படிக்கிறடி, நினைவு வந்து மனதிலிருந்து குரல் கொடுக்கிறடி. நன்றி 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 நன்றி. முருகனை பார்ப்பதற்கு முன்பதாகவே இவ்வளோ கற்பனைகள். ஓஹோ. ஆனால் பார்த்த பிறகு என்ன நடக்கும் அதுதானே அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறேன். ஒருவர் மீது இதான் நடக்கும். ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, பாடலோரு பாடலாம் பாடலாம், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம்.
இந்த நட்புங்கிறது. உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு நாங்கள்லாம் முன் ஜென்மத்தில் ஏதோ புண்ணியதான் செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அன்பான ரசிகர்களுக்கு எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதோட இந்த நாடக அமைப்பாளர் ரகுதேவா வந்தேண்டா பால்காரன். அவர் ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னா முதல்ல நாடக அமைப்பாளர் முக்கியம். நான் நிறைய அமைப்பாளர்களை சந்திச்சிருக்கேன். வீடியோ எடுத்துட்ருக்காரு எங்கள் அண்ணன், எல்லாருமே பார்க்கட்டும். அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியுமில்ல. 10 நல்ல ஆற்றில் 2 தொத்தாட விட்டுருவார். அது நமக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், ஏன்னா நாடக அமைப்பாளர் சரி சரி இருக்கட்டும், எடுக்க பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அதில் சின்ன இடையூறுகள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. வாழ்க்கையில் இடையூறுகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாத்தையுமே சமாளிக்க நாம் தெரிஞ்சுக்கிடணும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ அதெல்லாம் சரியா இருப்பேன். எனக்கு பாடல் ஆசிரியர்களில் ரொம்ப 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 மனதை கவர்ந்தவர்னு இருக்கும்ல, ஒவ்வொருத்தருக்கும். ஒவ்வொரு நடிகர்களையும் இருக்கும், நடிகைகள் நாடக கலைஞர்களையும் உங்களுக்கு இருக்கும். அதில் அந்த மாதிரி நான் ரொம்ப விரும்பியவர், மனதளவில் விரும்பியவர் யாருன்னா, நான் வண்டி செல்லாத இடமும் கட்ட வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி போகாத ஊருக்கு கூட, மாட்டு வண்டி செல்லாத ஊருக்கு கூட என்னுடைய பாட்டு வண்டி செல்லும்னு சொன்னார். இல்லை, நான் பட்டுக்கோட்டையில் பாட்டுக்கோட்டை அப்படின்னு சொன்னவர். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், எல்லாரும் ஒவ்வொரு கதைக்கு காரணம் ஏதாவது எழுதுவாங்க. அவர் விழிப்புணர்ச்சி பாடல்கள் எழுதுவார். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சில அல்லும் பகலும் தெருக்கல்லா இருந்து விட்டு, அது நான் கூட சின்ன பிள்ளையாரு வெறுங்கல்லுன்னு நினச்சேன். வெறுங்கல் கூட துணி துவைக்கிறதுக்கு உபயோகமாகும். அவர் என்ன சொல்றாரு, அல்லும் பகலும் தெருக்கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். அப்படி அந்த வரிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நன்றி நன்றி. அதை விட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பாடல் எழுதியிருப்பார். வேப்பமர உச்சியில் என்று பேயொன்று ஆடுதென்று விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாது, சின்ன பையலே சேதிக்கிறாளா. இந்த வரிகளை எப்படி அப்பா, எவ்வளோ பெரிய தமிழர்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயுள் குறைவு, அதை தான் பெரிய விஷயமே. சரி, இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல், ஒரு பாடல் வர்றாருல நாரதர் கீழ்காத்தி கண்டெடுத்த ஏஎஸ் கலைமதி அவர்கள். அவர் பெருமாளுடைய பக்தர் தானே. பெருமாளுடைய பாடல் நிறைய பாடல்கள் இருக்கு. அதில்
எனக்கு பிடித்த பாடல், எல்லாருக்குமே பிடித்த பாடல், எல்லாருக்குமே தெரிந்த பாடல் ஒன்று இருக்கு. என்ன பாடல் தெரியுமா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். இது எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், அறிந்த பாடல். இந்த பாட்டை எழுதினவர் யார் தெரியுமா? கவியரசர் கண்ணதாசன். கம்பர் புலவர்கள்லேயே சக்கரவர்த்தி பட்டம் வாங்கினவர் யாருன்னா கம்பர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் தான் கவி சக்கரவர்த்தி. பாடலாசிரியர்கள்லேயே அரசு பட்டம் வாங்கினவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா கவியரசு அப்படின்னு பட்டம் வாங்கினவர் அவர் தான். அவர் புராணங்களை நிறைய படித்து அவருடைய அருமை கட்டிகளுக்கு வார்த்தைகளை புகுத்தி மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி விஷயங்களை கொடுப்பதில் மிக வல்லவர், மிக சிறந்தவர் இல்லையா? அவர் எழுதிய பாடல் தான் இந்த பாடல், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கள். அதில் ஒரு இந்த பாடல் முழுவதும் வேண்டாம், ஒரு சில வரிகள் மட்டும் எடுத்துக்கொள்வோம். குருவாயூர் தண்ணிலவன் தவழ்கின்றவன், ஒரு நல்ல வார்த்தைகளை கவனிக்கணும். ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். இதுக்கு என்ன பொருள்? எந்த மகாபாரதத்தை படித்து, மகாபாரதத்தில் தான் அந்த விஷயம் இருக்குது, அது தல வரலாற்றுலேயும் இருக்குது. இது எல்லாத்தையும் இணைத்து அந்த வார்த்தைகளை அமைச்சிருக்காரு. எதற்காக இந்த வரிகளை அவர் கொடுத்தாரு அப்படின்னு நல்ல பாடக்கூடியவர், நல்ல ஞானஸ்தன், எல்லாருக்குமே தெரியும். இந்த வரிகளை எதற்காக அவர் கொடுத்தார், அந்த வரிகளுக்கு என்ன பொருள் என்பதை சரியான அறிவாளியாக இருந்தால், திறமையான ஆம்பளையாக இருந்தால் கலைமதி அவர்கள் வெளியில் வந்து இதுக்கு விளக்கம் சொல்லணும். இல்லைன்னா திலகவதிக்கு அடிமைன்னு இன்னைக்கு நம்ம மேட்டூரில் எழுதி கொடுத்துட்டு போகணும். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த காட்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன், சேராதிருப்பானோ சித்திரப்பூ பாவை தன்னை. வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன், சேராதிருப்பானோ சித்திரப்பூ பாவை தன்னை. வாராதிருப்பானோ கண்ணழகு பார்த்திருந்து காலமெல்லாம் காத்திருந்து கண்ணழகு பார்த்திருந்து காலமெல்லாம் காத்திருந்து பெண்ணிலைக்கு ரசிப்பதற்கு பேதை நெஞ்சம் துடிதுடிக்க, பேதை நெஞ்சம் துடிதுடிக்க. பாராதிருப்பாளோ அன்னமலர் கண்ணியவள், சேராதிருப்பாளோ தென்னவனாம் மன்னவனே. பக்கத்தில் பழம் இருக்கே, பாலோடு தேன் இருக்கு, நாமல் தனிமையிலே உட்கார்ந்த மன்னனவன், உட்கார்ந்த மன்னனவன். பாராதிருப்பானோ அன்னமலர் கண்ணனவன், சேராதிருப்பானோ
பாவை தன்னை கல்வியில் பள்ளி கற்று வந்த காதல் மகள் காதல் பள்ளியிலே கதபடிக்கே வருவாளோ கதபடிக்கே வருவாள் இரண்டு மண்ணு வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ உண்டு மறந்து வாழ உண்டு இரண்டு மண்ணு வேண்டும் சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் நீ அடுத்த காயம் சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் நீ அடுத்த காயம் உடலில் என்றால் மருந்து போதும் உடலில் என்றால் மருந்து போதும் உள்ளம் பாவம் என்ன செய்யும் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ உண்டு மறந்து வாழ உண்டு இரண்டு மனம் வேண்டும் இரவும் பகலும் இரண்டானாள் இன்பம் துன்பம் இரண்டானாள் இரவும் பகலும் இரண்டானாள் இன்பம் துன்பம் இரண்டானாள் உறவும் பிரிவும் இரண்டானாள் உறவும் பிரிவும் இரண்டானாள் உள்ளம் ஒன்று போதாதே இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ உண்டு மறந்து வாழ உண்டு இரண்டு மனம் வேண்டும் கண்களின் கண்டனை காட்சி வழி காட்சியின் கண்டனை காதல் வழி கண்களின் கண்டனை காட்சி வழி காதலின் கண்டனை காதல் வழி காதலின் கண்டனை கடவுள் வழி கடவுள் வழி கடவுளை தண்டிக்க என்ன வழி இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ உண்டு மறந்து வாழ உண்டு இரண்டு மனம் வேண்டும். நன்றி 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 நன்றி. என்ன ஒரு அருமையான இடம். இந்த இடத்துக்கு வரதான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு நந்தவனத்துக்கு வரணும். அப்புறம் எதையோ பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்க பாவத்தை என்ன செய்வ நீ? ஐயா வந்ததுலேருந்தே காதல் ஃபீலிங்காகவே இருக்கிய. நீ தான் உங்க வண்டி ஓட்டிட்டு அலைகிறிய. அப்புறம் என்ன ஓட்டுறீங்க லூசு முட்டை இப்படி பாட்டு பாடினா காதல் தோல்விங்கிறதா? இல்லை அப்படித்தான் பாடிட்டு இருக்க வந்ததுலேருந்து. நான் வந்திருக்கேனே உனக்கு ஏன் செல்ல குட்டி ஏன் அம்மா குட்டியே அண்ணு சுச்சுலு நீங்க எங்க வந்தீங்க? குஞ்ச போய் கொஞ்சம் அது என் தம்பி முகர கட்டியா பாரு.
சரி இருக்கட்டும். இருந்தாலும் நான் இதுக்கு நந்தவனத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, எனது மாமனார் இருக்கிறார் வள்ளியம்மா அப்பா, அவர் வந்து செய்தி சொல்லியிருக்காரு. வச்சிருக்கியா? என்ன செய்தி அப்படின்னா, திணைக்காட்டுக்கு போகணுமா. வேற வேலை இல்லை எங்களுக்கு, வேற பொழப்பு இல்லை. நீ வெளியேறவுடனே அந்த பால்கார வந்துட்டானே. அந்த ஆள் நீ வந்தவொடனே வெளியே வந்துருவாரு. ஆமா, நீங்க யாராவது பாலை கறந்து விட்டீங்கன்னா சொந்தமா பால் மாடு வச்சுட்டு வித்துறாதரா. என்னைய கட்டினா எல்லாத்தையும் வித்துறணும். அப்படி ஒரு ஆசையான புள்ள. நான்லாம் ஒரு ஊர்ல கால் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, மசரும் கூட பெய்யாது மழை. நான் ஒரு வீட்டுல குத்து விளக்கு மட்டும் ஏத்துனேன்னு வச்சுக்கோங்க, குத்து விளக்கு எரியாது, வீடு தான் எரியும். முதல்ல உன்னைய கொடுத்தணும் பார்த்துக்க. சரி, நாங்கள் திணைக்காட்டு காவல் போகிறோம். எனக்குன்னு பார்த்தீங்கன்னா தோழி வரா. ஆமாம், நாங்கள் வள்ளியம்மா எல்லாம் சேர்ந்து நாங்களாம் போகிறோம். திணைக்காடு காவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை, ஒரு நப்ப ஆசை. நானும் பின்தானே குப்பையில் கிடக்கிற கொட்டாங்குச்சியை ஒரு குச்சியை கொடுத்துட்டு கிடக்கையில இத்த தண்டி உடம்பு வச்சு நான் எப்படி சும்மா கிடப்பேன்? அதானே எனக்கு வேணும்ல குச்சி. நினைக்கிறியா? வேணுமா? முகரக்கட்டையை பாரு, உன் குச்சி வாங்கிட்டாலும் குழுக்களும் தான் இருக்கு. எனக்கு காதல் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. சிவ சிவா பெருமாளே, என்கிட்ட இப்படி அசிங்கமா பேசாதீங்க. நேக்கு அதெல்லாம் வராது, எனக்கு பிடிக்காது. ஆமா, போலாமே, காதல் பண்ணலாம். அப்படிங்க எந்திரியா முதல்ல. அந்த பேனை கொண்டு போய் கொய்யா ஆளை பாரு கொழுந்து. குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, குயில் பாட்டு அத கேட்டு செல்வதென்ன இளமானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அது கண்டு கண்டு நெஞ்ச பொங்குதோ. இன்று வந்த இன்பம் என்னவோ அது கண்டு கண்டு நெஞ்ச பொங்குதோ.
கைத்தட்டி அன்பளுக்கு நன்றி. அப்புறம் எனக்குன்னு ஒரு தோழி அழகி, நான் அழகி, அப்படி ஒரு அழகி, அப்படி ஒரு பேரழகி நான் பார்த்ததே இல்லை. அவளை நான் பார்க்கணும். அடியே அழகி சூரியகலா. அண்ணன் நடப்பேன், அச்சு வெள்ளம் போல் இருப்பேன், அச்சு மண்டம் போல் இருப்பேன். அண்ணன் நடப்பேன், அச்சு வெள்ளம் போல் இருப்பேன், அச்சு வெள்ளம் போல் இருப்பேன். சின்ன நடப்பேன், அழகு பெண்களா அண்ணன் நடப்பேன், அச்சு வெள்ளம் போல் இருப்பேன், அச்சு வெள்ளம் போல் இருப்பேன். ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு, ராஜா வருவாரண்டி ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு, ரோசா பூ வாடி இருக்கு அழகு பெண்களா ராசாவை கவலை. ராஜா வருவாரண்டி ரோசா பூ வாங்கி வச்சேன். மாமா 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 வாமா ராம மாமா சொல்லுடி. மாமா வருவாருன்னு மல்லாந்து படுத்திருந்தேன், மல்லாந்து படுத்திருந்தேன். மாமாவே மாடு முடிச்சிருச்சு, இல்ல. மாங்காய் இல்ல மாடு முடிச்சிருச்சு. அண்ணன் நடப்பே, அச்சு வெள்ளம் போல் இருப்பேன், சின்ன நடப்பே அழகு பெண்களா செஞ்சு வெள்ள போதும். ஆ, ஏன் போட்டுக்கிட்டு மட்டார்னு அப்படி அடிக்கிறீங்க? அடிக்கலண்டா வேற ஆள்கிட்ட போயிடுற இல்ல. ஆமா, அப்படியே நீங்களும் வந்துட்டாலும் பொழங்கிருவீங்க. எல்லாம் வர்றவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன? கோயிலுக்கு மாலை ஓட்டு இப்படி இப்பெல்லாம் பேசப்படாது. காலையில் வண்டியை விட்டு இறங்கணுன்னு பேக்க தூக்கிட்டு ஓடுறாலும் நீங்கள் இல்லை. ஏன் அவ்வளோ பயமா? ஏன் புதுசாக வீடு கட்டுறோம், உன்னைய வச்சு கிட்டி அடிக்கிறதா? ஏன் வேணுமா கிட்டி அடித்து பார்ப்போம், யார் கிட்டி உடையுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ஆல்ரவுண்டுக்கார அப்புறம் நல்லா இருக்கியாடி? ஏன் இவ்வளவு இழப்பாங்கிற? என்னத்த நீங்கள் ஒரு ஆள் தான் என் நைவுக்கு அடிக்கிறீங்க. ஏய் நீ வந்தா தாண்டி எனக்கு கிளம்புது. இப்படி எத்தனை பொம்பளைகிட்ட சொல்லியிருப்ப? இல்லை நீ வந்தாதான் போகலாம். இப்படியே சொல்லி மயக்கி பிடிவிய. அங்கிட்டே புதுக்கோட்டை பக்கத்தே கிடந்தேன். வாங்க இந்த பக்கம் வர்றேன், அடுத்த வருஷம் பையன் அங்கே இருந்தேன். அடியே ஆமா ஜில்சர் ரமாராமே காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும், வாடன்னு சொல்லி வர சொல்லிவிட்டு இவன் எங்கே போனானே தெரியல. காட்டுக்குள்ள புதற்குள்ள விழுந்துருச்சான்னு பாருங்க. வந்த இடம் தான் போன இடம் தான். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. அடடா, பெண்ணுக்கு அடடா, பெண் என்ன பொறாமப்படுற அளவுக்கு இருக்கியடி அழகி. என்னடி நீ அழகி அடிப்பா என்னடி அழகுந்து என்ன நான் உன்னை அழகின்னு எவ்வளவு வர்ணிக்கிறேன், நீ என்ன கொண்டாடிட்டு திரும்பிட்டு நிக்கிறவ அப்புறம் ஏன் என்ன பொழுதனைக்கு அழகின்னு? ஏய், நான் உன் உயிர் தோழி, நீ எனக்கு எப்பயுமே அழகுதான். ஆண்டவன் எனக்கு ஒரு குறைய கொடுத்துட்டாண்டி. என்ன குறை? இங்க தள்ளு. இவ்வளவு பாத்தீங்களா நீங்க? உங்களுக்கு என்ன குறைச்சலா இருக்கு? இங்க இருங்க. ஆளு நல்ல வாட்ட சாட்டமான பொண்ணு, நல்ல எண்ணெய் கடை சிவப்பா இருக்கிற, மண்டை அழகும், உன் கொண்டை அழகும், உன் தொண்டை அழகும். அடடடடடடட. மப்பு மந்தாரமா கொப்பும் கொந்தாரமா. இல்லங்க ஒண்ணுச்சா இங்க திரும்புங்க. மத்தாடி இப்படி செவன்னு இருக்கு. யாருக்காவது எதாவது இருக்குமா? அதிகமா செக்ஸ் படம் பாப்பியோ? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன். அவ்வளவுதான். ஏய், அதை விட இங்க திரும்ப முடியும். ஐயோ முடியாடி வள தோசைக்கல்ல மாதிரி. இப்ப யாரா சரவணா ஸ்டோர்ல பொம்மைக்கு ட்ரெஸ் மாத்தி விட்ட மாதிரி போட்டு திருப்பி கிடக்குறா? ஏய், இப்படி ஒரு அழக வச்சுக்கிட்டு நீ என்ன எனக்கு ஒரு குறையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் நம்புவேனா? எல்லாம் நம்புவாங்களா? ஏண்டி வெளி தோற்றத்தை மட்டும் தானே பார்த்த, ஆமா, உள் தோற்றத்தை பார்க்கலையே. ஓ மனசுன்னு ஒண்ணு இருக்குல்லடி உனக்கு. அதை தாண்டி உண்மை. ஓ உள் மனசுக்குள்ள என்ன ஆண்டவன் எனக்கு அழகு கொடுத்துட்டான். கொடுத்துட்டான்? அழகு கொடுத்த ஆண்டவன் இத்தனோண்டு சொலக படைக்காம விட்டுட்டான். சொலக மட்டும் படைச்சிருந்தா இந்த மேட்டூர் கிராமத்துல ஒரு 5 வீடு வாங்கியிருப்பேன். ஆத்தாடி அள்ளிட்டடி. ஒரு வீடு 2 கோடி ரூபா. ஆத்தாடியோ, உனக்கு பொழைக்க தெரியலடி சிவகாமி. என்னடி செய்யறது? ஆண்டவன் கவட்டுக்குள்ள தங்கத்தை வச்சு படைச்சிருக்கியா? கவட்டுக்குள்ள தங்கம்மா? ஏய், நீ 10,500 ரூபா ஒரு கிராமு. நீ தங்கத்தை மட்டும் எடுத்து வெளியில காட்டு, செய்குலி உண்டு சேதாரம் கிடையாது. பேருவாங்க. ஆமா, அட இருமாமா நொறுமாமான்ட்டு சும்மா இருக்க மாட்டாமா. நான் என்ன சொல்றேன், பேசாம அவங்கள கூட பேச விடுங்க, காசை கொடுத்து ஊருக்கு அனுப்புங்க. என்ன வந்ததுல இருந்தா? ஆமா, பெரிய இமுசையா இருக்கு. நாங்க பேசுறதா இல்ல அவங்க பேசுறதா? ஆமா, ஒரு கட்டிங்க போட்டுட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சிவகாமி, ஆமா, போய் நிக்க வச்சு அவங்க வாயில தேய்ச்சி விடுங்க. பண்ணிட்டேன்னா அதோட சரி. அத பார்க்கணும். ஆமா, கையா நாடகம்
பேசலாமா வேணாமா? கொஞ்சம் அமைதியா ஓ, எம்புச்சா பெரிய இருக்கு அமைதியா இருக்கு. அவங்க ஒரு பக்கம் பேசுனா நாங்க பேசுறது ஆமா. எப்படி கேட்கும்? எம்புடு செலவு பண்ணி நாடத்தை வச்சு ஆமா. நான் வந்ததுல இருந்து அவ முதலமைச்சர் கூட இப்படி பேச மாட்டாங்க. இந்த கட்டிங்க போட்டாதான் முண்டை இப்படி பேசிக்கிட்டே கிடக்குங்க. அப்பா உன் துருத்தி முடிட்டு உட்காரு, அடுத்து நீ ஆரம்பிச்சிடாத. பேசாமரு ஏதாவது பேசணும் எடுத்துக்கிட்டு எரிஞ்சிரும் பார்த்துக்க. உள்ள இருந்தாடி அப்புறம் என்ன எரிச்ச முதல்ல. ஆமா, ஏன்னா வந்ததுல இருந்து அடியே அம்மா பாத்தியா? ஆமா அம்மா பாப்பமா பாப்பமா கூப்பிடுவா. அம்மா அம்மா என்ன வணக்கம்மா. நல்லா இருப்பா. 100 வயசுக்கு நல்லா இருக்கு. நீங்க எத்தனை நாள் கழிச்சு சந்திச்சாலும் அது கம்பெனி மாறாம வந்துடும். சரியா வந்துடுது. அதெல்லாம் நம்மளையா? சரி. ஆமா. நீ 150 வயசு வரைக்கும் நல்லா இருக்கு. 150 வயசு 100 வயசுலாம் வேணாம். ஏண்டி இருக்கிறது ஒரு 50 வயசு 60 வயசு இருந்துட்டு போவோம். அப்படியா? 100 வயசு வரைக்கும் இருந்து இம்சையெல்லாம் தாங்க முடியல. காது வலிக்குது. சரி சரி அடுத்து வரும்டி. பேசின மக்களுக்கு புரியாது. இந்த நேரத்துல ஏற்கனவே நம்ம பேசுறதே புரிய மாட்டேங்குது. அவங்க பேசுறது அப்படி இல்லடி. இந்த மாதிரி கத்தணும்னு வச்சுக்கவே அந்த சத்தம் அப்படியே பேசாம அமைதியா. நாங்க அதுல இருந்து மாற மாட்டோம். சத்தியமா சொல்றேம்மா. என்னவா? உங்களை கட்டின பொண்டாட்டிய கோயில் கட்டி கும்பிடணும். எப்போ ஒரு நாளே நம்மளால சமாளிக்க முடியலையே. ஆனா வருஷம் 325 நாள் எப்படி சமாளிக்கிறது? அங்க போனா வண்டி அமைதியாயிரும். ஏற்கனவே வண்டி என்னமா வந்த மாதிரில சொல்ற. மட்டும் புருஷனார் வந்தாருன்னு வச்சுக்க. அவ்வளவுதான். நீ ஒன்னும் செய்ய மாட்ட. பேக்க தூக்கிட்டு ஊருக்கு ஓடி வந்துருவேன். சரி சரிம்மா. இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இருக்காதம்மா. உங்க மேல எவ்வளவு மரியாதை பாசம். அப்ப ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். ஆமா ஆமா. உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே இருக்குமா ரொம்ப? ஏய் அம்மா கவனிச்சியா? என்னம்மா? எனக்கு சந்தோஷம். இந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சியா? எப்படி இருக்கு? விளக்கு கொஞ்சம். என்னம்மா? 2 ஒண்ணுதான். 2 ஒண்ணுதான். இங்கதான் கொஞ்சம் மாற்றம். ஏய் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? மனசு மாற்றமா இருக்கு. அப்படி சொல்ல வரியா? அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். வித்தியாசமா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஏய் என்ன சொல்ற? மனசுகள் வித்தியாசமா இருக்கணும். எண்ணங்கள் வித்தியாசமா இருக்கணும். வித்தியாசம் இருந்தாதான் ஒருவேளை இது எப்படி இருக்கும்? ஒருவேளை அது அப்படி இருக்குமோ? அப்படித்தான் இருக்குமோ? இப்படித்தான் இருக்குமோ? இப்படி கற்பனைக்கு வேலை. எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா ஆமா அப்படித்தான் இருக்கு. இதுவும் இப்படித்தான் இருக்கு அதுவும் அப்படின்னு போயிடும். ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே கவர்ச்சியை பொங்குற மாதிரி கொண்டு வரும். ஆனா உனக்கு நல்லா இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன ஒரு பக்கம் 3 மீட்டர் துணி இல்லையா? என்ன சொல்ற? ஜாக்கெட்டுக்குமா? அப்படி சொல்றியா? இங்க பாத்தியா? ஆமா. மயில்கள் எல்லாம் ஆடுவதும் குயில்கள் எல்லாம் குக்கு என்று கூவுவதும் மரங்கொத்தி பறவைகள் எல்லாம். கலச்சனந்தர் பக்கம் வந்தீங்கன்னா மயில் சிட்டினே இருக்கு. அங்க வந்தீங்கன்னா மயில் நிறையவே இருக்கும். அப்படியா? அதனால அந்த காட்சியை பார்க்கும் பொழுது காரைக்குடி ஆட்சி மாதிரி இல்லாம இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி தெரியுமா இருக்கு? கணவன் காட்சி என்ன வெளி நிலவே விட்ட கோலம் என்ன வெளி நிலவே. கணவன் காட்சி என்ன வெளி நிலவே விட்ட கோலம் என்ன வெளி நிலவே. ஓடி வந்த வேகம் என்ன வெளி நிலவே ஒரு இடத்தில் இருப்பதென்ன வெளி நிலவே. கணவன் காட்சி என்ன வெளி நிலவே விட்ட கோலம் என்ன வெளி நிலவே. சொல்ல வந்த
தப்பு பண்ணிட்டேன், முதவே காமிச்சிருக்கணும். அது மாதிரி தூக்கி நீ ஆடுமா பாப்பா. எதுக்கு அவர் எழுந்திருச்சு உட்காரதுக்கா? ஏண்டி நீ என்ன பொம்பளையாடி? ஏண்டி முகன கட்ட அப்புறம் என்னடி இப்படி உள்பாடு கட்டமா இப்படி தூக்கிட்டு இருக்க? சீ கரும மூத்தன் பையும் போது நனைஞ்சு ஆகும். சீ ஏன் இங்க பாரு, இந்த முன்னாடி காட்டிட்டு அந்த ஆளு வாய் அடைச்சு போய் நின்றுப்பாரு. அவர் பயந்துட்டாரு. இம்புட்டு மசூர் மாட்டியான் ஏய் பாத்துக்க, போதர் மண்டி போய் கிடக்குது. சீ இப்ப கணக்கு வழக்கு கேட்க சொல்றீ? அம்மா வாங்கம்மா. ராகுதேவா. ஆமா உண்மையிலே நீ அப்படி ஆடும் பொழுது எனக்கே பார்க்க ஒரு மாதிரியா தான் இருக்கு. அது உண்மைதான். இல்ல உண்மை என்ன சொல்றீங்க? இவ நீ ஒரு வேற வழி மாதிரி என்ன நினைச்சிட்டு ஓட்ட பண்ணல இருக்காத. ஓட்ட மாதிரி. இது ஒண்ணுதான், இது ஒண்ணுனாலதான் நம்ம நாடு கெட்டு போகாம இருக்கு. ஆமா பொம்பளைக்கு பொம்பளை செய்யறது ஏய் தப்புமா, செய்யக்கூடாது. சரி, அதனால ஏன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னம்மா இங்க வா, கை கொடு. பாத்தியா, அம்மாவுக்கு என்னத்தான் ரொம்ப பிடிக்கும். ஏய் போடி என்னதாண்டி? இங்க வா, பக்கத்துல வா. இந்த மாதிரி பெண்களுடைய உடம்புல வந்து முடி அதிகமா இருக்கக்கூடாது. ஏங்க இருந்தா என்னம்மா? இப்ப எங்க உடம்பெல்லாம் பாத்தியா? இந்த பாரு. ஏன்னா பெண்களுடைய உடம்புல இந்த மாதிரி ஆம்பளைகளுக்கு மாதிரி முடி இருந்துச்சுன்னா கம்மியா இருக்கும். ஏய் அது யார் சொல்றது? அது அப்படி இல்லடி, அந்த பொம்பளை அடக்கிறது ரொம்ப சிரமமா. ரொம்ப சிரமம். தெரிஞ்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க? ரோம கட்டு உள்ள பொம்பளைக்கு தான் என்னது சோகம் அதிகம் இருக்காங்க. எ- எ- என்னை கட்டவன் கரண்ட கால் இழுத்து செத்து போகணும். ஆமா, இதுல சொல்லிக்கிறது நம்ம ஆளுங்க. நான் ஆயக்கலை 64 கலையும் புலந்து தெளிடுவேன்னு. மூளைய படுத்து தூங்கிரும். செய்ய முடியாத முண்டை எனக்கு உசுரோட கிடக்கணும். செத்து தொலை. ஆமா. நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க ரொம்ப நல்ல பிள்ளை. அங்க பாருங்க. பறவை எல்லாம் வந்துருச்சு, வரட்டுவா. அதுக்கு முன்னாடி மாயண்டி சித்தர் வர்றாரு வருங்க. இவர் எதுக்கு வராரு? இவர்தான் மாயாடிச்சு தர. ஆமாம்மா, நடையும் அப்படித்தான் இருக்கு. ஆமாம்மா. சரி வண்டி எங்கிட்ட போயிட்டு இடைக்காட்டு சித்தர் பாத்திருக்கீங்களா? பாத்துக்க. இவர் மாதிரியே தான் இருக்கு. ஆமாடி. கேட்க போறாரு போல. ஏய், நான் சித்தர். ஆலோலம் 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 ஆலோலம். ஆலோலம் 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 ஆலோலம். கூட்டமாக வருகிறது. மேலே இந்த ஆசையா, மேலே இந்த ஆசையா, வருகிறது பேராசையா. பேராசையா. காலம் அறிஞ்சு நடக்காதவன் கோலம் இருந்து குரங்கு குப்பாவான். கோலம் இழந்த குரங்கு இருக்க ஓஹோ. அதுக்கு ஒப்பாவான். அப்படியா? அதனால இந்த தொழில பிடிச்ச விஷயம் எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு சொல்லுங்கம்மா. நம்ம வெளியில வந்தா ரசிகருடைய கவனம் எல்லாம் நம்ம மேலதான் இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்சம் கூட அந்த பக்கம் திரும்ப கூடாது, விட்டுறப்படாது. அந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம இழுத்து வச்சுக்கிடணும். வெறித்தனமா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது இந்த தொழில் எனக்கு பிடிச்ச விஷயம். ம். இந்த தொழில பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ம். சரி சரி, நல்லாதான் பாடுறீங்க. நல்லாத்தான் பேசுறிய. போதும் போதும். நீங்க 3 பேர் உள்ள போயிட்டு அடுத்த ஆளை வர சொல்லுங்க. ஏய் அது எப்படி டைமிங் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படின்னு யார் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. நீங்க வராத இடத்துல நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படியா? ரொம்ப நன்றி. ஏன்னா நம்மனா கிளம்புனா அது மரியாதை. அடுத்தவங்க கிளப்பி விட்டாதான் மரியாதை. ஏய் நீ என்னடி சொல்லிட்டு இருக்க? இந்த வசனம் நான் சொல்லவே இல்லையே. இல்லம்மா, உள்ள ஏய், சொல்லாத. நான் வராத இடத்துல இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இல்லம்மா. அவங்களா கிளம்ப சொன்னா அது அவமரியாதை. அதனால இன்னைக்கு அப்படிதாம்மா நம்மளும் நினைச்சிட்டு இருக்க. அவங்களா கிளம்ப சொன்னா கிளம்ப மாட்டேங்குதும்மா. அப்படியா? நீங்க ஏதோ சொல்றீங்கப்பா, அதெல்லாம் எனக்கு உங்களுக்கு புரியல. தெரியாது. ஆ, ஆனா இவன் நம்பர் 1 கிளப்பி விடுறதுல. என்ன ஏன்னா இன்னைக்கு பெரிய மலையும் மோத போகுதான் அப்படின்னு பால் கறக்கிறவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு எங்க அண்ணன் வீரத்தேவன். ஏம்மா 3 மணிக்கு பால் கறக்க போவாருன்னு சொல்லி நான் ஒரு 4 மணிக்கு இவர் பின்னாலேயே போயிட்டேன். கடைசியில பால் கறப்போன்னு பார்த்தோம்னா பசுமாடை நிக்க வச்சு காலை மட்டும் சென்னைக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காரு. ஐயா ஏய் நீ நகைச்சுவை நல்லா பண்ணுவேன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மலையும் மோதுமா? மோதாது இல்லை. ஆனால் மலையும் மோதி இருக்கு. இருமலை எரிமலை ஆயிடுவான். மலையும் மோதி இருக்கு. இல்லாம பிறக்குமா? அல்லாம குறையுமா? மலையும் மோத போகுது அப்படி சொன்னாரு. ஆனா மலையும் மோதுமானா மலையும் மோதி இருக்கு. அதுக்கு ஒரு கவியே இருக்கு. வர்ற நாரதர் தெரிஞ்சா சொல்லட்டும், தெரியலன்னா என்ன மன்னிப்பு கேட்டு போட்டோம். பத்தியம் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க ஓலருக்கு. அதுல ஆளுக்கு ஒரு பக்கமானது கவலை பார்க்கலாம். ஆகட்டுமா? போலாமா?